பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஆதியாகமம் 40வது அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த சம்பவத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். இதோ எகிப்தின் சிறையிலே யோசேப்பு இருக்கிற பொழுது அந்த எகிப்தின் சிறையிலே 2 பேர் அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுயம்பாயிகளின் தலைவனும் பானபாத்திரக்காரனின் தலைவனும். இவர்கள் 2 பேரும் அந்த யோசேப்போடு கூட இவர்கள் அங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கிற பொழுது இந்த சிறை வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தலையாரின் அதிபதியாகிய அவனுடைய வீட்டிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தலையாரின் அதிபதியுடைய கண்களிலே யோசேப்புக்கு தயவு கிடைத்தபடியினால் அவன் இவர்களை விசாரிக்கும்படியாய் இவனை ஏற்படுத்துகிறான். இவன் அவர்களை விசாரித்து வருகிறான். அநேக நாட்கள் இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் காலை வேளையிலே யோசேப்பு அவர்களை போய் பார்க்க போகிற பொழுது அவர்களில் 2 பேருடைய முகமும் வாடி போயிருக்கிறது யோசேப்பு கண்டு, ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு சொப்பனம் கண்டோம், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொன்ன பொழுது யோசேப்பு சொல்லுகிறான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர் தேவன் அல்லவா என்று சொல்லிவிட்டு அந்த சொப்பனத்தை சொல்லுகிற பொழுது இப்பொழுது பார்வோனுடைய அந்த பானபாத்திரக்காரன் அவர்கள் சொப்பனத்தை அவனிடத்திலே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் தான் கண்ட சொப்பனத்தை சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது அவன் யோசேப்பை நோக்கி சொல்லுகிறான், ஒரு திராட்சை செடி எனக்கு முன்னாய் இருந்தது. நான் என்ன செய்கிறேன், அந்த திராட்சை செடியிலே அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்திலே பிழிந்து அதை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று சொல்லி தன் சொப்பனத்தை சொன்ன பொழுது அந்த யோசேப்பு சொல்லுகிறான், அந்த 3 கொடிகளும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன்னுடைய தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்று சொல்லி இந்த யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனுக்கு அவனுடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை அவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஒருவேளை சில காரியங்களை குறித்து மிகுந்த வேதனையோடு கூட இருக்கலாம். என்னுடைய காரியம் எப்படி முடியும், என்னுடைய காரியத்தை கர்த்தர் கவனிப்பாரா, என்னுடைய நியாயம் தேவ சமூகத்தில் எடுபடுமா, நான் தேவ சமூகத்தில் நிற்கிற பொழுது நான் எப்படி நிற்க முடியும் என்றெல்லாம் நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து விதமாய் பேச விரும்புகிறார். அவர் மறுபடியும் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை உங்களுடைய ஸ்தானத்திலே நிறுத்த விரும்புகிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒருபொழுதும் சோர்ந்து போகாதீர்கள், ஒருபொழுதும் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள். ஒருவேளை உங்களுடைய நிலை தவறிவிட்டதோ, நான் தோற்றுவிட்டோனோ என்கிற ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் அவர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களுடைய நீதி அவருக்கு முன்னாய் நிற்கப் போகிறது. உங்கள் நீதியின்படி அவர் உங்களுக்கு சரியாய் செய்கிற தேவனாயிருக்கிறார். எனவே அந்த தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், அவிடத்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் அல்லவா, நீர் எங்களை நேசிக்கிற தெய்வம் அல்லவா, எங்களை நடத்துகிற ஆவியானவர் அல்லவா. அந்த நல்ல கிருபைக்காய் நன்றி. இப்பொழுதும் என் தேவன் தம்முடைய தெய்வீக அன்பினாலும் கிருபையினாலும் மகிமையினாலும் ஆண்டவரே எங்களை நிறைத்து கொள்ளும். ஆமாம் ஆண்டவரே, இந்த பானபாத்திரக்காரனுக்கு
பார்வோன் அவனுடைய தலையை உயர்த்தி மறுபடியும் அவனுடைய சாணத்திலே நிறுத்தினதைப் போல ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய நீதியை என் ஆண்டவர் விளங்க செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய கிருபை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அளித்தருளுவீராக. மகிமையினால் கர்த்தர் முடிசூட்டிக் கொள்ளும், மேன்மையானவைகளை கொடுத்தருளும். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், உம்முடைய கிருபையின் மறைவுக்குள்ளாய் மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.